இன்றைக்கும் நான் தொடர்ந்து யோவானுடைய மரணத்தை குறித்து அதில் என்ன பாடம் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். ஏரோதின் அந்த பிறந்த நாள் அன்று ஒரே குடிவெறி. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். சிற்றரசர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த ஏரோதுடைய பிறந்த நாள் என்று கலந்து கொண்டார்கள். அப்போ அந்த குடி போதையில் அவர்கள் அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும்போது, பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கும்போது, அந்த யோவான் ஸ்நானகன் அவனுக்கு சொல்லப்பட்ட அநேக எச்சரிப்பான வார்த்தைகள்லாம் அந்த குடி போதையில் அடி மங்கி போயிட்டு, அவனுக்கு அந்த தெய்வ பயம் இல்லாமல் போயிட்டு, என்னென்ன யோவான் ஸ்நானகன் சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வராமல் அந்த போதை, அந்த மது என்ன செய்து விட்டது, அவனை அது அப்படி குறைத்து விட்டது. அந்த விஷா மட்டும் தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரிந்தது. சரியான தீர்ப்பு சொல்ல கூட தகுதியற்றவனாக ஆயிட்டான். என்ன தீர்ப்பு என்று உங்களுக்கு தெரியும். நீ எதை வேணுமானாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் அவனுடைய தீர்ப்பு. அது ஒரு வாக்கு தத்தம், வாக்கு கொடுத்துட்டான். அந்த வாக்கின் நிமித்தம், அந்த போதையிலே அந்த வாக்கின் நிமித்தம் அதுவே கண்ணியாக போய்விட்டது. யோவானின் தலையை சிரச்சேதம் செய்து கொண்டு வரத்தக்கதாக அவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செய்ய வைத்து விட்டது. நடனம் ஆடுகிற பெண்ணுக்காக நீ எதை வேணுமாலும் கேள் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த விசித்திரமான இந்த வாக்கு அவளுக்கு ஒரு பெருசாக இருந்தது. யாருக்கு? ஏரோதியாள். யோசிச்சு பாருங்க. அவள் உடனே அவள் அம்மாவிடம் போயிட்டான், ஏரோதியாளின் மகள். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே பதில் தெரியும். ஏனென்றால் அவள் ஏற்கனவே அந்த பதிலை வைத்திருந்தாள். ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்து இவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலே யோவான் ஸ்நானகன் ஒரு எச்சரிப்பை கொடுத்து வந்தான். தன் சகோதரனுடைய மனைவியை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அது சரியல்ல, வேதத்தின்படி அது செய்யக்கூடாது என்று அங்கே எச்சரிப்பு கொடுத்திருந்தான் யோவான் ஸ்நானகன். இவங்க வாழ்க்கையில் அது இடையூறாக இருந்தது. அப்போ ஏரோதியால் எப்படியாகினும் இவன் இடையூறு பண்ணி கொண்டிருக்கிறான், இவனை கொலை செய்து விட வேண்டும். இவன் எச்சரிப்பு கொடுத்ததுனாலே அங்கு ஏரோதுக்கு மிகுந்த ஒரு பயம் உண்டாயிற்று. ஒரு தடவை ஏரோதியால்கிட்ட இவன் அந்த பாவம் நான் செய்ய மாட்டேன்னு வர சொல்லிட்டான். ஆனால் அவன் என்ன செய்யறான், திரும்ப திரும்ப அவள் நச்சரித்து கொண்டிருக்கும் பொழுது ஆகிலும் அவன் உள்ளத்தில் ஒரு பயம் வந்து கொண்டிருந்தது, தெய்வ பயம். இது ஒரு தப்பு, இது ஒரு தப்பு, இது அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்ற ஒரு தெய்வ பயம் அவனை உணர்த்தி கொண்டே இருந்தது. இது இவன் இந்த நேரத்தில் ஏரோது நீ எதை வேண்டும்னாலும் கேள் என்ற ஒரு வாக்கு சொல்லிட்டான் பாருங்க. பெரிய ஒரு தப்பு செஞ்சுட்டான் ஏரோது. நடனம் ஆடினவளுக்கு இவனே ஏதாவது ஒரு பரிசை கொடுத்துருக்கலாம். நீ எதை வேண்டும்னாலும் கேள் என்று சொன்ன வார்த்தை அது ஒரு கண்ணியாகவே போய்விட்டது. அந்த ஏரோதியாலும் அதை கேட்டுவிட்டான். ஏரோதியாளுக்கு இதுதான் சமயமாக ஆகிவிட்டது. எதை வேண்டுமானாலும் கேள் என்று சொல்லும்போது அவள் பெரிய காரியங்கள்லாம் கேட்கல, இடையூறாக இருக்கிற அவனை தலையை எனக்கு தாரும் அப்படி என்று அவள் கேட்குறான். ஒரு தட்டில் யோவானின் தலை வேண்டும் என்று அவள் மகளிடத்தில் போய் சொல்கிறாள். மகள் போய் தாயிடத்தில் என்ன வேணும், இது மாதிரி ஏரோ சொல்கிறார, எதை வேண்டுமானாலும் கேளுன்னு சொல்கிறார, என்னம்மா கேட்குறது அப்படின்னு கேட்கும்போது யோவானுடைய தலை வேண்டும் என்று போய் சொல்லு அப்படின்றான். அம்மா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவள் மகளுக்கு ஒரு பெரிய பயம் கலர்ந்த ஒரு அதிர்ச்சி உண்டானதான். என்னம்மா என்னத்தை கேட்குற நீ? உடனே அவள் மறுத்து விட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலன் வைட் அம்மையார் எழுதியிருக்கிறாங்க, அவள் மறுத்து விட்டாள். என் தாய் இப்படி ஒரு பழிவாங்க உடம்பு வைத்திருக்கிறாளே அப்படி சொல்லிட்டு நான் செய்ய மாட்டேன், அதை நான் கேட்க மாட்டேன், அப்படி நான் கேட்க மாட்டேன் ஏறுவதோடத்துலன்னு சொல்லிட்டாள். ஆனால் முரட்டுத்தனமான அந்த தாய். ஏனென்றால் அவள் ஏரோதை திருமணம் செய்து கொண்டால் ஒரு ராஜா ராணி போல வாழலாம். அவனுடைய சகோதரனை திருமணம் செய்து கொண்டு நான் என்னத்தை, எனக்கு ஒன்றுமே இல்லையே, ஏரோது ராஜாவாக இருக்கிறானே, அவனை திருமணம் செய்து கொண்டால் பெரிய அளவுக்கு நான் இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு, ஆசையோடு, இச்சையோடு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த முரட்டுத்தனமான அம்மா என்ன செஞ்சிருக்கிறா, உறுதியான கட்டளையாக போய் நான் சொன்னதை போய் சொல்லு அப்படின்ட்டு சொல்லி உறுதியாக சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, அவள் என்ன சொல்லி அனுப்புகிறான்னா, ஏரோது மனம் மாறுவதற்கு முன்னாடியே சீக்கிரம் போய் சொல்லு இந்த செய்தியை. யோவான் தலை வேணும்னு சொல்லிட்டு ஏரோது மனசு மாறிட போகிறான், சீக்கிரம் போய் சொல்லிட்டு துரிதப்படுத்தினாலும்
இப்படி தான் சாத்தானும் நமக்கு செய்கிறான். நாம் கடவுளிடம் நெருங்க முடிவு பண்ணும்போது எங்கே மனம் மாறி விடுமோ, இவன் ஆண்டவரோடு நெருங்குகிறானே எங்கே மனம் மாறி விடுவானோ அப்படி சொல்லிட்டு சாத்தான் விழித்து கொண்டு பல அம்புகளை நமக்கு எய்வான். ஆனால் தேவனுடைய கரத்தை நம் கரத்தோடு பிடித்து கொண்டிருக்கும் பொழுது எந்த அம்பும் நம்மை தாக்க முடியாது. ஏனென்றால் பிடித்து கொண்டிருக்கிறவர் எல்லாருக்கையும் மேலானவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கையில் தான் எல்லா அண்டசராசனமே அவர் கையில் தான் இருக்குது. இந்த கேலக்சியிலாம் பார்க்கும் பொழுது வானத்தில் அந்த சராசரத்தில் நீங்கள் கூகுள் வழியாக தட்டி பார்க்கும்போது கிரகங்கள் இருக்கிறது, அதில் நடுவிலே இந்த நம்முடைய பூமியும் இருக்கிறது. பூமியை விட வேறு சில கிரகங்கள்லாம் அளவுக்கு அதிகமாக பெரிதான ஒரு பூமியாக இருக்கிறது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாத்த விட பெரிதாக சூரியன் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அது சரியான ஒரு கோட்டிலே அது சுற்றி கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இதை ஆளுகிறவர் யார்? யாரோ ஒருத்தருடைய கண்ட்ரோலில் தான் இது இருக்க முடியும். ஒரு அரபியன் விஞ்ஞானி, அவன் இந்த விண்வெளி ஆராய்ச்சியை அதை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் வானத்தில் பல கிரகங்களையும் நட்சத்திரங்களையெல்லாம் அவன் தூர பார்வை கண்ணாடியிலே அவன் பார்த்து கொண்டு அவன் என்ன சொன்னான்னா, இது சாதாரணமாக வரவில்லை, இதற்கு ஒரு சிருஷ்டிகர் நிச்சயமாக உண்டு என்று அவன் சொன்னான். இது அப்படியே உண்டாகவில்லை. அவன் நேரடியாக வானத்திலே அவன் நேருக்கு நேராக பார்க்கும் பொழுது அவன் சொல்லியிருக்கான், இது சாதாரணமாக வரவில்லை, அதுவாகவே தோன்றவும் இல்லை, இதற்கு ஒரு சிருஷ்டிகர் இருந்தே ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கான். அவ்வளோ காரியங்களை ஆண்டவர் படைத்தவர், பெரிய சிருஷ்டிகரான அவருடைய கரத்தை நான் பிடித்து கொண்டிருக்கும் போது சாத்தான் எந்த அம்பு விட்டாலும் அது நம்மை தாக்கக்கூட முடியாது. நம் கடவுளுடைய நெருங்க வேண்டும், எப்பொழுதும் அவர் பட்சத்திலேயே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாத்தான் எவன் மூலியமாக எப்படி வருவான் என்பதே நமக்கு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோதிடத்திலே அந்த வஞ்சிக்கப்படுகிற ஒரு செயல் யாரிடத்திலிருந்து வந்தது? ஏரோதியாளிடத்திலிருந்து வந்ததா? ஏரோதியாலை தீண்டி கொண்டிருக்கிற சாத்தான் இடத்திலிருந்து வந்தது. இதற்கு பின்னாக மறைந்து கொண்ட சாத்தான் தான் ஏவறான். ஏனென்றால் வனாந்தரத்திலே அவன் கூப்பிடுகிற சத்தம் கிராமங்களிலிருந்தும் நகரத்திலிருந்தும் அநேகர் அந்த யோவான் ஸ்நானகனை பார்க்க சென்றார்கள். அவன் முகத்தையா பார்க்க சென்றார்கள்? அவன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்கவா சென்றார்கள்? அவன் பேசின வார்த்தைகளை அவர்களை இழுத்தது வனாந்திரம் வரைக்கும். மனம் திரும்புகிற பெரிய வார்த்தைகள் வனாந்திரம் வரைக்கும் இழுத்தது. அவன் பெரிய அடையாளமோ அற்புதங்களோ செய்யவில்லை. அவன் பேச்சிலே அவ்வளவு வல்லமைகள் இருந்தது. அதை கேட்க ஓடோடி வந்தார்கள் ஜனங்கள். பேர்பட்ட ஒரு காரியம் நடந்தது. கடவுளோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்பது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அப்பா அவள் மகள் போய் ஏரோதிடம் போய் யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டார். இந்த வசனத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னா, யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று சொல்லிட்டான். அந்த இங்கே என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன அர்த்தம் என்றால் உடனே, துரிதமாக கேட்குறா, உடனே, இப்பவே, இந்த நேரத்தில், இந்த இடத்துல வேணும். இப்போ எந்த அளவுக்கு யோவானின் மீது ஒரு வெறி கொண்டிருக்கிறாள் பாருங்க ஏரோதியாள். எப்போ அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், எவ்வளோ சந்தர்ப்பங்கள்லாம் தேடிக்கொண்டிருந்தாலும் அவனை ஒழித்து கட்ட முடியாமலே போனது. ஆனால் இது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக ஆகிவிட்டது. ஏரோதின் வாயாலே சொல்லிட்டான், நீ எதை வேண்டுமானாலும் கேளு என்று. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இனி விட்டுறக்கூடாது சொல்லிட்டு அவன் தலையை கேட்டுவிட்டான். ஏரோதுக்கு பெரும் கவலை உண்டானுச்சு. அவனுக்கு முன்பாக பெரிய ஆட்கள் இருந்தாங்க, ஒன்றும் பேச முடியாமல் போனாங்க. ஏரோது குழம்பி போயிட்டான், ஆச்சரியப்பட்டான். அங்கே நடந்த இசை அப்படியே நின்றுப்பான். பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. சிற்றரசர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களால என்ன ஒன்றுமே செய்ய முடியாமல் போணுச்சு. அந்த நடன இசைகள்லாம் கேட்டுக்கொண்டு நன்றாக அந்த ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துல அப்படியே ஒரு நிசப்தம் உண்டானது. சுற்றி இருந்தவர்கள் பயந்தாங்களாம். என்னத்தை போய் கேட்டாவ, இப்படி போய் கேட்டுட்டால, ஒரு வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் ஒரு பெரிய மனுஷனாச்சு. அவன் தேவனுடைய காரியம் ஏதோ ஒன்று அவன் மூலியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் அவனை தேடி போகிறார்களே, அவனுடைய வார்த்தைகளை கேட்க ஓடுகிறார்களே, அநேகர் மனம் திரும்புகிறார்களே, ஞானஸ்நானம் எடுக்கிறார்களே, அவன் தலையை போய் கேட்டுட்டாள்.
அந்த அறை முழுவதும் அமைதியாகிடுச்சு. இப்போ அவனுக்கு முன்பாக இருந்த விருந்தாளிகள் பெரிய ஆட்கள். ஏரோதுக்கு யோவானை உயிரை காக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படியாயிலும் அவன் உயிரை காத்து விட வேண்டும், என்ன செய்வது என்று அவன் குழம்பி கொண்டிருக்கிறான். அங்கிருந்த விருந்தாளிகள் யோவானை சந்திக்க வனாந்திரத்துக்கு போனவங்களாம். பிறந்த நாளுக்காக வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, பெரிய ஆட்கள்லாம். இவர்களில் அநேகர் யோவானின் சத்தியத்தை கேட்க வனாந்திரத்தில் சென்றவர்களாம். அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். இவனுடைய சத்தியம் பயங்கரமான சத்தியம், அசைக்கக்கூடியதான ஒரு சத்தியம், பரத்திலிருந்து வந்த ஞானத்தின் சத்தியம் அது. அதை இவர்களும் கேட்டிருக்கிறார்கள், பயந்து விட்டார்கள். அந்த ஒரு தலையை அவள் கேட்கிறாள், திட்டம் போட்டு சதி போட்டு செய்கிறாளே அவள். ஏரோது இவர்கள் யோவானுக்காக பரிந்து பேசுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். நான் தான் வாக்கு கொடுத்துட்டேன், தப்பி தவறி வாக்கு கொடுத்துட்டேன், இவர்களாகிலும் வேண்டாம், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, யோவானின் தலையெல்லாம் அந்த மாதிரி நம்ம சிரிச்சது பண்ணிலாம் நம்ம செய்யக்கூடாது, ஒரு பெரிய பாவம் ஏதாகிலும் ஒன்று சொல்வார்களா என்று இங்கு ஏரோது எதிர்பார்த்து கொண்டிருந்தான். பரிந்து பேச ஒருத்தவனாச்சும் இருப்பானா, யாராகிலும் ஒருத்தவனாச்சும் இருப்பானா பரிந்து பேசன்னு சொல்லிட்டு அவளோடு காத்திருந்தான். ஆனால் அவங்க மௌனமாக இருந்தாங்க. மௌனமாக மட்டும் இல்லை, எல்லாரும் குடிபோதையில் இருந்தாங்க வேறு. அந்த குடிபோதையிலையும் இவர்களுக்கு பயம் கலந்திருக்கிறது. அது நிமித்தம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். எங்கே பார்த்தாலும் அமைதி, எல்லாரும் மௌனம். அப்பாவியான யோவான் ஸ்நானகன், அவருக்கு கூட தெரிஞ்சிருக்காது இப்போ தலை சீவப்பட போகிறது என்று. அவர் சிறையிலெல்லாம் அடைக்கப்பட்டார், என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மெய்யான தீர்க்கதரிசி, மெய்யான மேசியா என்று அவன் அறிந்த பிறகு அவனுக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அவன் முழுவதுமாக அதை நம்பின பிறகு அவன் தன் ஜீவனை கொடுக்க கூட பயப்படல. அவன் ஆயத்தமாக இருந்தான். சிறையில் அடைக்கப்பட்டாலும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் முடித்து விட்டான். ஆண்டவருக்காக ஒரு ஆயத்தம் என்ற வேலையை அவன் செய்து முடித்து விட்டான். இனி அவனுக்கு கவலை இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவன் சிறையில் இருந்தான். அந்த அமைதியான சூழ்நிலையில் ஒரு சைலண்ட்டாக இருக்குது, என்ன செய்கிறது என்ன பண்ணுறது எல்லாம் முடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஏரோது ரொம்பவும் கலங்கினபடி ஒரு மாதிரி பயத்தோடு, போங்க யோவானின் தலையை கொண்டு வாங்க அப்படின்ட்டு கட்டளையிட்டோம். எல்லாருக்கும் முன்பாக ஒரு தட்டிலே யோவானின் தலையை அப்படியே கொண்டு வந்தாங்க. இப்படி தான் கைவிட்டுட்டோம். உள்ளத்திலே குத்தப்பட்டது, பிலாத்துக்கு கூட உள்ளத்திலே குத்தப்பட்டது. அவன் மனைவி கூட வந்து சொல்கிறா, இந்த மனுஷனின் நிமித்தமாக இன்றைய வெகுபாடுபட்டான் இன்னைக்கு ராத்திரியில். தேவதூதன் கூட பேசியிருந்தான் பிலாத்தியின் மனைவி இடத்துல. அப்போ கூட பிலாத்து என்ன செஞ்சான், கடைசி நேரத்தில் கை கழுவி விட்டுட்டான். தண்ணியில் கை கழுவி, இது எனக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உங்கள் பாடுன்னு சொல்லிட்டு அப்படி கை கழுவிட்டான். இப்படித்தான் இதில் ஒரு பாடம் இருக்கிறது. கடைசி வரைக்கும் நம் சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த கலக்கமும் எது வந்தாலும் நழுவி போய்விடக்கூடாது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. சொல்லப்படுகிற சத்தியம் உள்ள காலம் இதுதான். சொல்லப்படாத சத்திய காலம் வந்து கொண்டிருக்கிறது. கிடைக்கக்கூடாத அந்த சத்தியம் வந்து கொண்டிருக்கிறது. அது வரும் பொழுது பரிசுத்தாவி இல்லாமலே போய்விடுவார். இப்போ இருக்கும் பொழுது அதை தக்க வைத்து கொண்டு சரியான வழியிலே போய் கொண்டிருக்க வேண்டும். எல்லாருக்கும் முன்னாடி அவர் தட்டில் யோவானுடைய தலையை கொண்டு வந்தாங்க. அப்பவும் அமைதியாக தான் இருந்தாங்க எல்லாரும். ஏரோதியால் அந்த தட்டை வாங்கின பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏரோதின் பிறந்தநாள் அப்போ யோசிச்சு பாருங்க, பிறந்தநாள் ஒரு சிறப்பாக ஒரு சந்தோஷமாக எல்லாரும் கொண்டாடிட்டு கொண்டிருக்கிற அந்த பிறந்தநாள், அவனுடைய பிறந்தநாள் எப்படியா இருந்தது? ஒரு துக்ககரமாக, ஒரு பயம் கலந்த. அங்கே வந்தவர்கள்லாம் சந்தோஷமாக திரும்பி போயிருப்பாங்க வீட்டில். இதை நினைத்து கொண்டு தான் எல்லாரும் பயந்து போயிருப்பார்கள். ஏனென்றால் ஏரோதுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து அந்த தட்டில் அவனுடைய தலையை கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றி எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் மத்தியிலும் யோவானுடைய தலையை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. எல்லா கண்களும் அதை பார்த்து, இந்த மனுஷன் என்ன பாவம் செய்தான், தலையை வெட்டி கொள்கிற அளவுக்கு என்ன பாவம் செய்தான். அவன் வனாந்தரத்தில் தானே இருந்தான், உங்கள் மத்தியில் கூட அவன் பிரசங்கம் பண்ணலையே, எங்கேயோ வனாந்தரத்தில் கூக்கல் இட்டு கொண்டிருந்தானே, அவனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சிறையில் எடுத்து சிரச்சிதம் பண்ணினார்கள். எல்லாருக்கும் ஒரு பயம். அப்படி என்றால் ஏரோதின் பிறந்த நாள் எப்படி முடிந்தது பாருங்கள்.
ஏரோதியாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். இனி நமக்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைத்தாள். ஆனால் தவறான ஒரு கணக்கு போட்டுட்டாள். அவள் தவறான கணக்குகள் பெரிதும் ஏமாற்றப்பட்டு அவள் செய்த குற்றத்திலிருந்து மோசமான பலனை மட்டுமே கடைசி வரைக்கும் அறுவடை செய்தாள். அவள் வாழ்க்கை நிம்மதியாகவே இல்லை. அவள் அந்த மனிதாபிமானமற்ற செயலின் காரணமாக அவள் பெயர் வெறுக்கப்பட்டுச்சான். சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இவள் மோசமானவளா, ஒரு மோசமான ஒரு தீர்வை கொடுத்தாள். இவளால் தான் யோவான் தலைவன் அந்த வெட்டப்பட்டது. இவள் தான் காரணம். இவள் தன் புருஷனுடைய சகோதரனை திருமணம் செய்ய அப்பாவியான ஒருத்தவனை கொன்று விட்டாள் என்றெல்லாம் பேசப்பட்டு வெறுக்கப்பட்டு ஏரோதை கண்டு எல்லாரும் வெறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏரோதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போதை தெரியுது. செத்து போனவன் போல விழுந்தான், காணப்பட்டான். செத்து போனவன் போல காணப்பட்டான். ஒன்றுமே அவன் அப்படியே கலங்கி போயிட்டான். இப்படி செஞ்சிட்டேன. அவனுக்கு முன்னே அவன் குற்றமே வந்து போணுச்சு. கடைசி வரைக்கும் நிம்மதி இழந்துட்டான். யோவானின் பிரசங்கம் அவன் மனசில் வந்து போயிட்டே இருக்கு. இயேசுவின் பலமான அதிசயமான செய்கைகளை அந்த பக்கம் ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் பலமான செய்கைகள் பிரசங்கங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இது கூட ஏரோதுக்கு கலங்கடித்து கொண்டிருக்கிறது. என்ன கலங்கடிக்கிறது? யோவான் படிக்கு படி வாங்க இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் வந்துட்டானோ அவன் குழம்பி போயிட்டான். எதோ அவன் போல் உள்ளத்தை கலங்கடித்து கொண்டிருக்கிறது. உபாகமத்தில் எழுதப்பட்ட வசனம் ஏரோதுக்கு நிறைவேறிச்சு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 65 67. அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற் காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். அந்த மாதிரி உன் வாழ்க்கை போகும் என்று இந்த மாதிரி ஒரு வசனம் தான் அவனுக்கு நிறைவேறினதாக இளமீட்டு சொல்கிறாங்க. யோவான் மனம் திரும்புகிற செய்தியை கொடுத்தார். அநேகரை ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஒரு பெரிய ஒளியாக அவன் காட்சி அளித்தான். இயேசுவின் ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தினான். அவனிடத்தில் வந்தவங்கள் எல்லாம் இயேசுவிடம் சென்றவர்கள். அவனிடத்தில் வந்தவர்கள் எல்லாம் ஞானஸ்நானம் பெற்று மனமாறினவர்கள். இயேசுவுக்காக, அவருடைய சத்தியத்திற்காக, அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு, வனாந்தரமான ஒரு இடத்துல இருந்து கொண்டு எல்லாரையும் தன் பக்கமாக வரவழைத்து அவர்களுக்கெல்லாம் போதனைகளை கொடுத்து எச்சரிப்பு கொடுத்தவன் இவன். யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் செய்துட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வெற்றிகரமாக முடித்தான். ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் பெரிய ஆட்களை கூட விடவில்லை, ராஜாக்களையும் விடவில்லை. துரிதமாக எச்சரிப்பு கொடுத்தான். சத்தியத்தை எடுத்து உரைத்தான், கண்டித்து பேசினான். அவன் தக்க வேலையிலே ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். நாமும் மனமாறுவதற்கு முன்பே இங்கு ஒரு பாடம் என்ன இருக்கிறது என்றால், மனமாற வேண்டும் என்று நாம் முடிவு பண்ணும் பொழுது சில இடையூறுகள் வந்து கொண்டிருக்கலாம். சில இடையூறுகளை சாத்தான் அனுப்புவான். ஆனால் போன வழியிலே திரும்பவும் வரக்கூடாது, இடது பக்கமோ வலது பக்கமோ பார்க்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் இருள் இருக்கிறது, நேராக பார்த்தால்தான் வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து வெற்றி அடைய நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்க இரவும் பகலும் ஆண்டவரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். உலக போதையிலே சாய்ந்து அப்படியே ஆண்டவரை மறந்துவிடக்கூடாது. அந்த ஒரே வெளிச்சத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு சிறு மலையிலே எல்லாரும் ஒரு சிறு கூட்டம் ஏறிக்கொண்டு போய்கொண்டே இருந்தது. இடது பக்கமோ வலது பக்கமோ எல்லா பார்த்தாலும் இருட்டு, பாதாளம். நடந்து கொண்டு வேலை வெளிச்சத்தை அங்கு இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து வெளிச்சம் அந்த பாதையை ஒழித்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே அவர்கள் பார்த்து நடந்து கொண்டு மேலே போனார்கள். இடது பக்கம் போய் எட்டி பார்த்தவர்களெல்லாம் கீழே விழுந்தார்கள். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் இந்த ஒரு சிறிய ஒரு செய்தியிலே நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.